மிளகு பெப்பர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. அது இல்லாத ஒரு டிஷ்ஷே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எஸ்பெஷலி இந்த வைரஸ்க்கெலாம் இந்த மிளகு ரொம்ப நல்லது. ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம். அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதனால இன்றைக்கி நம்ம பண்ணுறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அதாவது காளான் மிளகு தூவல் இல்லை பொரியல்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லஞ்சுக்கு ஒரு பொரியல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூனிக்கான டிஷ்ஷு. அதை ஒரு இந்தியனைஸ்டாக, அதாவது தேங்காயெலாம் ஆட் பண்ணி ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த மஷ்ரூம், இந்த காளான் ஃபைபர் அதிகங்க. அதாவது இந்த நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இந்த மிளகு, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரை பண்ணல, அதாவது டீப் ஃப்ரை பண்ணல, ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் அதையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி இந்தியன் ஃப்ளேவரில் இதை பண்ண போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துருவோம். ஸோ இப்போது இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம குக்கிங்கில் நமக்கு தேவையானது ஒரு பேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இதில் இப்போது இந்த ஒரு ரவுண்டு ரெட் சில்லி, இந்த உருண்டையான மிளகா இருக்குது இல்லையா, குண்டு மிளகா, அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 சில்லி எடுத்துக்குவோம். 2-3 சில்லி போட்டுட்டு இதை லைட்டாக சாட்டை பண்ணுங்கள். இப்போது அது ஓரளவு நல்லா வறுத்து வந்தோடனே கலர் ரொம்ப கரியிற வேணாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஃபெனல் சீட்ஸ், அந்த சோம்பு ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு சாட்டை ஆயிரும் இந்த வெங்காயம். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது இந்த வெங்காயம் இந்த கிளியர் ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம கருவேப்பிலையை போட்டு அதையும் லைட்டாக வருங்க. இப்போ இது ஓரளவுக்கு சாட்டையாகி வந்தோடனே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஸோ இப்போது அது ஓரளவுக்கு பச்சை வாசம் போய் இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் குக்கானோடனே இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும், ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணுங்கள். இது இந்த நம்ம சேர்த்துருக்கிற பொடி அதில் இருக்கிற இந்த பச்சை வாசம் போய் இந்த குக்காய் வர வரைக்கும் ஜஸ்ட்டு வறுத்துருங்க, அதை வதக்குங்க அப்படி. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை அதில் ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிவிட்டு இப்போ தக்காளி லைட்டாக வதக்கினோன்னே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு ஜஸ்ட் லைட்டாக அதில் லைட்டாக குக் பண்ணுங்கள் அப்படி. இப்போ ஓரளவுக்கு இது நமக்கு சாட்டையாகி இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துருச்சு, வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஓரளவு குக்காகி வந்தோடனே இப்போ சால்ட்டை செக் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளான் மஷ்ரூமை ஆட் பண்ணுங்கள். எப்பொழுதுமே இந்த காளான் நீங்கள் வதக்க ஆரம்பித்தோன்னா அதுலேயே நேச்சுரலாகவே தண்ணி இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய டிஷ்ஷில் பார்த்துருக்கோம் அந்த காளானில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டாம். இதிலேருந்து வர தண்ணியே உங்களுக்கு அதை குக் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இதை நான் வதக்கியிருக்கேன். நீங்கள் ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டேஜில் அப்படின்னா, இந்த காளான் நீங்கள் மஷ்ரூம் நீங்கள் சாட்டே பண்ணுறப்போ ரொம்ப சாட்டே பண்ண வேண்டாம். நீங்கள் அதை கடிக்கிறப்போ ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஃபீல் கிடைக்கணும். அதனால் ஜஸ்ட்டு குக் ஆகிற வரைக்கும் பண்ணால் போதும், ரொம்ப ஓவராக வதக்கிடாதீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு, அதாவது நான் ஒயிட் பெப்பர் பவுடர்னு கடையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்களே மிளகு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மிளகையே நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் பொடி பண்ணாலும் சரி, இல்லை கையில் இருக்கிற ஒரு பவுண்டரில் பொடி பண்ணி வச்சாலும் சரி, இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு நல்ல ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ நல்ல மிக்ஸ் ஆகி இந்த கலர், இந்த டெக்ஸ்சர், இந்த ஒரு அந்த ஃப்ளேவர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா,
இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் ஒரு கிளேஸ் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் அந்த ஃபைனலாக ஆட் பண்ணி லைட்டாக அந்த சூட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு மனம் வித்தியாசமாக இருக்கும் அது ஆக்சுவலாக. ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் ஃபினிஷ் பண்ணுறது தேங்காய் எண்ணெயில் ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போது இது ரெடி. இதை வந்து இப்போது ஒரு நம்ம கொத்தமல்லி தலை, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை கார்னிஷாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது சர்வ் பண்ணுங்கள். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி நமக்கு. ஸோ ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? அதாவது நம்ம வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைனால ஒரு சைனீஸ் மாதிரி ஒரு வெரைட்டி, அதில் ஆயில் நிறைய இருக்கும், டீப் ஃப்ரை பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு இந்தியன் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஹெல்த்தியாக, அதில் நிறைய மிளகு போட்டு மஷ்ரூம் போட்டு அதில் தேங்காய் ஆட் பண்ணி ஃபைனலாக அதில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி அதை தேங்காய் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணி ஒரு யூனிக்காக பண்ணியிருக்கோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் லஞ்சுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் இருந்து அதோடு யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த மைல்டு ரைஸ் இருக்குது இல்லையா, ஜீரா புலாவ்ஸ் அந்த மாதிரி இது ரொம்ப பர்ஃபெக்டாக போகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணின டிஷ்ஷை உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு எங்களை டேக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங்.